நேற்று மார்க்கெட்டை கொஞ்சம் மேலே ஓப்பன் ஆகி கீழே நம்ம எதிர்பார்த்தோம் இதே சப்போர்ட் எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு திருப்பி லைட் மார்க்கெட்டில் கொஞ்சம் ட்ராப் ஆகி இங்கேயே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நேற்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று என்ன மெட்டல் மார்க்கெட்டில் காப்பர் நல்லா கீழே வந்திருக்கு. ஆனால் ஜிங்க்கோ லெட்டு இந்த மாதிரி மெட்டல்ஸ் எல்லாம் வந்து மேலேயே சஸ்டெயின் ஆகிருக்கு. ஸோ கொஞ்சம் அதுதான் நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங் ட்ரெண்டை கொடுக்குது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகலான்னு பார்த்தீங்கன்னா 110.2 இந்த ஜோனோ இல்லை இது கீழே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு கீழே ஓப்பன் ஆகி நோட் பண்ண வேண்டிய விஷயம் 109.5 இந்த லெவலில் பிரேக் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக 108.5 இந்த ஜோனை டச் பண்ணும். இது இன்னொரு மேஜரான சப்போர்ட். ஏன் இது இன்னொரு மேஜரான சப்போர்ட் சொல்கிறோன்னா இந்த ஜோனில் தான் நல்ல சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி இதை பிரேக் பண்ணோன்னா மேலே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மேலே போயிடுச்சு. ஸோ இந்த ஜோன் வந்து மார்க்கெட்டுக்கு ட்ரெண்டை இண்டிகேட் பண்ணுறது ஒரு ரொம்ப மேஜரான ஜோனாக இருக்குது. இது கீழே 109.5 கீழே மேலே ட்ரேட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் ஃபுல்லாக சஸ்டெயின் ஆகி மேலே போயிடும். இது கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா கம்ப்ளீட்டாக கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் என்னென்னா இந்த ஜோன் பிரேக் அவுட் ஆகுது. இந்த ஜோனுக்கு ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் ட்ரேடிங் எப்படி நடக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.